Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீட்டில் இருந்து வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழி. நம்பகமான கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. லவ்லி ஆரி எம்ப்ராய்டரி. இன்னைக்கு க்ரோசெட்டில் அடுத்த ஸ்டெப்பு, அதாவது ஏற்கனவே 2 ஸ்டெப்பு நீங்கள் படிச்சிருக்கீங்க. அதுக்கு அடுத்து 3ஆவதாக நீங்கள் இன்னொரு தையல், இதே இதில் கொஞ்சம் வேறு மாதிரி தையல் வரும். அது எப்படி போடுறது? இது டபுள் செயின் அப்படின்னு வரும். 2 செயினை உள்ளே விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இதில் ஏற்கனவே 2 வருஷம் போட்டு இது பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. இப்போ இந்த வருஷம் போட ஆரம்பிக்கும் போது எப்பயும் போல தான் விரலில் நூலை சுற்றிக்கோங்க. அந்த எண்டில் நம்ம இப்போ முடிச்சிருக்கோமா, அப்போ இதில் எப்பயுமே உள்ள நூலை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுவோன்னா, அப்படியே நம்ம உள்ளே அந்த ஓட்டைக்குள்ளே நம்ம உள்ளே விட்டு எடுப்போம். இதில் அப்படி எடுக்கக்கூடாது. எடுக்காமல் அந்த சைடில் விரலில் பிடிச்சிருக்கிற நூலை ஒரு சுற்றிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எப்பயும் போல் குத்தி இந்த நூலை வெளியே எடுக்கணும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நூல் இருக்கும், 3 நூல் இருக்கும். அதுக்கு பிறகு அந்த 3 நூலையும் ஒன்றா சேர்த்து அந்த ஏற்கனவே இருக்கிற நூலை வெளியே எடுக்கணும். அதாவது சுற்றணும். அப்புறம் அந்த ஓட்டைக்குள்ளே குத்திட்டு நீங்கள் அந்த நூலை வெளியே எடுத்த பிறகு 3 நூல் வரும். 3 நூல் வந்த பிறகு திருப்பி அந்த 3 நூலை ஒரே தான் 3 நூலுக்குள்ளே ஊசியை விட்டு எடுத்து வெளியே எடுக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ எடுத்துட்டோம், ஒரு தடவை எடுத்துட்டோம், 3 நூல் வந்துருச்சு. 3 நூல் வந்தோடனே அந்த 3 நூல்லையும் ஒன்றா எடுத்து நூலை எடுத்துடுறோம். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா இதில் மொத்தம் 3 நூல் கிடைக்குது இல்லையா. மற்றதுலாம் அந்த ஃபஸ்ட்டு பண்ணதில் 2 நூல் இருக்கும். இது ஏற்கனவே 2 நூல் இருக்குது. இப்போ இன்னொரு நூல் நம்ம எக்ஸ்ட்ரா சுற்றுறதுனால மொத்தம் 3 நூல் இருக்கும். டபுள் செயின் மேலே பார்த்திங்கன்னா அழகாக அதில் ஒரு வி ஷேப்பில் ஒரு டிசைன் தெரியும். மற்றதுலாம் அந்த டிசைன் தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி போடும்போது தான் இந்த ஓட்டை கரெக்டாக நீங்கள் பார்த்து குத்தணும். ஒவ்வொரு இதுக்கு இடையிலையும் 2 இதுக்கு நடுவில் ஒரு ஓட்டை வரும். நீங்கள் அதில் உள்ளே விட்டு நீங்கள் எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் 3 நூலுக்குள்ளே எடுக்கும்போது கொஞ்சம் லூஸ் விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இப்படி போடும்போதே ஃபஸ்ட்டு செயினில் ஒரு லூஸ் விட்டுக்கோங்க. சுற்றிட்டு வெளியே எடுக்கும் போதுமே கொஞ்சம் லூஸ் விட்டுக்கோங்க. அப்போ 3ஐயும் நீங்கள் லூஸ் விட்டுட்டு அப்புறம் நீங்கள் சுற்றிட்டு வெளியே எடுத்தீங்கன்னா அது நல்லா இதாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணாமல் போடக்கூடாது, அதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த 3 நூல் இருக்கு இல்லையா, அதில் நம்ம பழையபடி நூலை சுற்றி வெளியே எடுக்கிறோம். அவ்வளோதான். பாருங்கள், ஒரு சுற்றுறோம், பக்கத்தில் இருக்கிற ஓட்டைக்குள்ளே குத்தி அந்த நூலை வெளியே எடுக்கிறோம். எடுத்துட்டு திருப்பி 3 நூலுக்கும் உள்ளேயும் சுற்றி எடுக்கிறோம். இதே தான் ரொட்டீனாக அடுத்தடுத்து நீங்கள் பண்ணணும், எண்டு வரையும் பண்ணணும். இப்போ இந்த இது நீங்கள் எல்லாத்துலேயுமே சைடில் போடலாம். வேறு இதுலேயுமே அந்த டபுள் இது அப்படின்னு வந்துச்சுனாவே இந்த மாதிரி போடணும். இதில் இது டபுள் செயின் ஸ்டிச்சு. போட்டது சிங்கிள். நேற்று இதுக்கு முந்தின பதிவில் சிங்கிள் செயின், அதுக்கு வெறும் செயின் ஸ்டிச் போட்டிங்க. ஆரம்பத்தில் போடுறது வெறும் செயின், அது நார்மல் செயின் தான். அதுக்கு அடுத்து தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக இப்படி போடணும். இப்போ இதிலே சில நேரம் 3 நூலை எடுத்து அதில் இப்போ 3 வருதா, அதில் 2 இதில் வெளியே எடுத்துட்டு திருப்பி பழையபடி 2 இதில் உள்ளே விட்டு எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா அந்த செயின் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்.
இதில் எல்லாமே செயினை எண்ணி நம்ம போடணும். எத்தனை சுத்துக்கு ஒரு சுற்று எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து போடணும். அதுக்கு தகுந்தபடி அந்த சைடு பேட்டர்ன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வரும். நார்மலாக நீங்கள் பேசிக்காக இது எல்லாமே அடியில் போடுற ஸ்டிச் தான். அந்த முதல்ல போட்டதை ஃபுல்லாக காட்டினதை பூரா நீங்கள் ஃபுல்லாக போட்டிங்கனாவே அடியில் அடர்த்தியாக கரெக்டாக நெருக்கமாக இருக்கும். நல்லா பார்த்தீங்களா? இப்போ நல்லா நெருக்கமாக இருக்குது. அப்போ டேர்ன் பண்ணும்போது அடுத்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இப்போ இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு பழையபடியை திருப்பி ஊசியை மட்டும் எடுத்து இந்த சைடு கொண்டு வந்துக்கோங்க. நூலை இந்த சைடு கொண்டு வந்துக்கோங்க. கைப்பக்கம் கொண்டு வந்துட்டு ஒரு சுற்றுறீங்க, திருப்பி உள்ளே விட்டு எடுக்கிறீங்க. இதே தான் அடுத்தடுத்து நீங்கள் போட்டுக்கிட்டே வர்றீங்க. இப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் நேராக ஒரு சதுரம், செவ்வகம் இந்த டைப்பில் வர்றது தான் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம கீழே அடி பேட்டர்ன் போட்டு சுற்றி சைடு போடணும் பார்த்திங்களா? ஒரு பேக்கு இந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசப்படும், அவ்வளோதான். மற்றபடி இந்த இதை நீங்கள் நல்லா ஒரு சதுரமாக ஒரு செவ்வகமாக அது நீங்கள் எத்தனை இது எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து. இப்போ சதுரமாக செவ்வகம்னா இப்போ இது செவ்வகம் டைப்பில் வருது. இந்த மாதிரி போட்டு முடித்த பிறகு பாருங்கள், இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். ட்ரெஸ் மாதிரி பண்ணலாம். இது எம்ப்ராய்டு போட்டுட்டு அந்த நடுவில் இருக்கிற இடத்துல இந்த இதை ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நல்லா அது நெருக்கமாக இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸு டபுள் கலர் கொடுத்தா அழகாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இதை படிச்சுக்கிட்டோம்.